ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 2, 3 மில்லட்ஸ் வச்சு இட்லி செய்ய போகிறோம். 1 கப் அளவு வரகரிசி, 1 கப் அளவு கேழ்வரகு, 1/2 கப் அளவு கருப்பு கவுனி, 1/2 கப் அளவு சிகப்பரிசி, 2 கப் அளவு இட்லி அரிசி. இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதையும் அந்த அரிசியோடவே ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு 1 கப் அளவு உளுந்து. உளுந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். ஃபஸ்ட்டு ஊற வச்ச வெந்தயத்தை அரைச்சிக்கோங்க. நல்லா அதை அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுந்து போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா உளுந்து வெந்தயமும் சேர்த்து அரைச்சிங்கன்னா உளுந்து அதாவது வெந்தயம் ஒண்ணும் பாதியுமா இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஐஸ் தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் கூட போட்டுக்கலாம். நல்லா மாவு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு அரைச்சி நல்லா உப்பு போடாமல் புளிக்க வைங்க. நீங்கள் இட்லி செய்யும்போது உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட மில்லட் இட்லி சூப்பராக ரெடி ஆச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.